ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். காலை மலர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடிக் கொண்டிருக்குது. அழகான வார்த்தைகளோட இன்னைய ப்ரோக்ராமுக்கு நாம போகலாம். எஸ் மேடம். மேடம், நீங்க பத்ரிஜியோட இருந்திருக்கீங்க, பார்த்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேடம். கண்டிப்பா. நம்ம வந்து நான் வந்து பத்திரிஜிய திருத்தணியில பிரமிட் இனாகுரேஷன் பண்ணும்போது அழைச்சிட்டு போனாங்க. விஸ்வாம்பரம் சென்டர்ஸ் எல்லாம். அப்ப ரொம்ப ஆர்வமா போனோம். என்னன்னு கேட்டா, குருன்னா அவரு எப்படி இருப்பாரு? நம்மகிட்ட எல்லாம் பேசுவாரா? இப்படி சன்னியாசி மாரி அந்த காவிய உடை இருக்குமா? இப்படிலாம் நெறைய கேள்விகள், நெறைய இது ஏன்னா புதுசுலயே வந்த உடனேயே பார்த்துட்டோம். அதனால எங்களுக்கு வந்து அவர் இப்ப மாரி நமக்கு நெறைய பிஎம்சி, நெறைய ஸ்பீச்சஸ் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. அப்படின்னு போம்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே அவர் கண்ல பார்த்துட்டே இருந்தாலே ஒரு எனர்ஜி அவர் மூலியமா நமக்கு கிடைக்கிறாப்புல அப்படி இருந்தது. எல்லாருக்கும் கை குடுக்குறாரு. அப்பா பரவாயில்லையே! குருன்னு சொன்னா தள்ளி நிப்பாங்க, பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் கை குடுக்குறாரு. எல்லார் பக்கத்துலயும் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அவரே பரிமாறுறாரு. எ எல்லாரும் வந்து எனக்கு அது புதுசா இருந்தது. ஏன்னா சாப்பிட்டவங்க கூட திருப்பி வாங்கிக்கிறாங்கப்பா. என்னன்னு கேட்டா, குரு கையால வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பரிமாறு நல்ல நம்ம கூடயே சேர்ந்து இருந்தாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சென்னையில வந்து ஒரு வாட்டி வந்திருந்தாரு. பிரசாந்தி மேடம் வீட்டுக்கு வந்திருந்தாரு. நாங்க வந்து போனோம். போன உடனே எங்க பொண்ணு, பேரன் எல்லாரையும் அழைச்சுட்டு போனோம். அப்ப மேடம் சொன்னாங்க, எங்க பொண்ண பார்த்துட்டு இவங்க இவங்க சிங்கர் பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இ நம்ம எவ்வளவு இதா எடுத்துக்கிட்டாரு அத. அது அவருக்கு தெரியாத பாட்டு இல்ல. அவரே மிகப்பெரிய எத்தனையோ பேர பார்த்திருப்பாரு. ஆனாலும் ஒண்ணும் தெரியாது அவருக்கு என்ன பத்தியோ, என் பொண்ண பத்தி எதுவுமே தெரியாதனால, "பாடு" அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து பாடுனா, அவரு வந்து ஒரு பாட்டோட நிறுத்த சொல்லுவாருன்னா, கை காட்டிக்கிட்டே இருந்தாரு. பாடு இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. 1 ஹவர் கடைசியில அவர் தியானத்துக்கு போனாரு. அது எங்களுக்கு மறக்கவே ஒரு முடியாத விஷயமா இருந்தது. ஏன்னா 1 மணி நேரம் இவ பாடிட்டு இருக்கா, அவர் தியானத்துல இருக்காரு. முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் கையில அவளுக்கு ஒரு புக்கு குடுத்து, அவள விஷ் பண்ணி பிளெஸ் பண்ணாரு. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து மறக்கவே ஒரு முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எங்க பேரன் சின்ன குழந்தை. பக்கத்துல உட்கார வச்சு அவனும் பாடுனான். அவனுக்கும் என் பத்ரிஜி அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து 12 இயர்ஸ் ஆகுது. அவனும் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து உட்கார்ந்து பண்ணும்பொழுதே அவன் சொல்லுவான், "பக்கத்துல பத்ரிஜி உட்கார்ந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்ட் ஐ விஷன் இருக்கும்னு. எங்களோட பிரமிட்ல இருக்கும்பொழுது பத்ரிஜி வந்து பக்கத்துல உட்கார்ந்தாரு எனக்கு அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாமே ரொம்ப அற்புதமான அனுபவமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இது. நான் வந்து பிரமிட் வேலிக்கு போப்போறேன். ஒரு மியூசிக் மெடிடேஷனுக்கு. போம்போது என்னன்னா, நான் முறுக்கு பண்றேன். அந்த முறுக்கு அவர் சாப்பிடணும். அப்படின்னு எனக்கு மனசுல தோணுச்சு. அப்ப வந்து எங்க வீட்ல எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆமா அவரு அவ்ளோ கூட்டம், அவ்ளோ இது உன் முறுக்கு தான் வாங்கி சாப்பிட போறாரா? அப்படின்னு. ஆனாலும் நான் இல்ல நானே செய்யணும்னு யாரையுமே பக்கத்துல விடல. நான் மைண்ட்ல வந்து அவர் சாப்பிடணும். சாப்பிடுவாரு, சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு போறேன். அன்னைக்கு வந்து அவர போய் பார்க்க போறோம். யாருமே இல்ல. அன்னைக்கு பூரா அவரு யார்கிட்டயுமே பேசவே இல்லையாம். நாங்க போன உடனே அவர்கிட்ட எப்பயுமே வந்து நான் உங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க புக்ஸ் படிச்சிருக்கேன். அப்படிலாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படிலாம் சொன்னா பதிலே சொல்ல மாட்டாரு. அவர்கிட்ட போய் நான் தியானம் நெறைய பண்றேன். நான் வந்து நெறைய பேருக்கு தியானத்த சொல்லி தரேன். நெறைய பேருக்கு வெஜிடேரியனிசம் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா தான் அவர் பிளஸ் பண்ணி அ வெரி குட் அப்படின்னு கை குடுப்பாரு. அப்ப வந்து நான் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்ச உடனே கை குடுத்த உடனே இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். மெதுவா சொன்னேன். ரொம்ப ஏன்னா அவருக்கு பல்லெல்லாம் இல்ல. நான் சொன்னேன், "சாஃப்ட்டா தான் பண்ணியிருக்கிறேன். இந்த முறுக்கு பண்ணிக்க சாப்பிடுறீங்களா?" அப்படிங்கும்போது கை நீட்டினாரு. குடுத்த உடனே கை நெறைய 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டாரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னா, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த அனுபவம் வந்து அந்த மாரி அனுபவங்கள்லாம் மறக்கவே முடியாது அதெல்லாம். எஸ். சூப்பர் மேடம். குருவுக்கு நாம குடுக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் இப்போ உங்க முகத்துல கூட அப்படியே தெரியுது. எஸ் மேடம். எஸ். மேடம், நீங்க வந்துட்டு இந்த வெஜிடேரியனிசம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேடம். நமக்கு வந்து உணவுன்றது எப்படி இருக்கணும்னா, நமக்கு வந்து நமக்கு உடல் உறுப்புகள் எல்லாமே சைவத்துக்காக படைக்கப்பட்டது தான் அது. இது வந்து எப்படி அசைவம் சாப்பிடும்? ஒரு உயிர கொல்றோம். இல்லையா? இப்ப நம்ம வீட்ல வளர்ற ஒரு குழந்தைங்கள யாராவது ஒரு டீச்சர் அடிச்சா கூட கம்ப்ளைண்ட் போயிடுறோம். "எப்படி என் குழந்தைய அடிப்ப?" அப்படின்னு முன்னாடிலாம் டீச்சர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. இப்ப ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஒரு அடி அடிக்க கூட பயப்படுறாங்க. ஏன்னா போறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு விலங்க கொன்னு எல்லாரும் போக தான் போறோம். ஏன் ஒரு 10 வருஷம் முன்னாடி, பின்னாடி போறோம். அவ்வளவுதானே தவிர, அத போய் நம்ம கொன்னு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ரொம்ப ஒரு இருக்கறதுலயே பாவமான செயல் என்னன்னு கேட்டா, அசைவம் சாப்பிடுறது. கண்டிப்பாக ஒரு எக்கு கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா, அதுலயும் ஒரு கரு இருக்கு.
அந்த நெறைய பேர் ஆனா என்ன சொல்றாங்க, சாப்பிடுறவங்க ஆர்கியூமென்ட் வருவாங்க. சாப்பிடுறவங்கலாம் நல்லா தானே இருக்காங்கன்னு. இப்ப நல்லா இருக்கலாம். ஆனா பாவங்கள் வந்து கர்மாக்கள் நெறைய சமத்துக்கு பேலன்ஸ் மாரி சேர்ந்துகிட்டே இருக்கு. இந்த ஜென்மா இல்லன்னா, அடுத்த ஜென்மால ஏதோ ஒரு ஜென்மால அதோட கர்ம பலன நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ரைடிங் சவாரி அப்படின்னு சொல்லி போவோம். எதுல போவோம்? யோசிச்சு பாருங்க. ஹார்ஸ் ரைடிங் போவோம், கேமல் ரைடிங் போவோம், எலிஃபண்ட் ரைடிங் போவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் புலி மேல சவாரி போறதில்ல, சிங்கத்து மேல சவாரி போறதில்ல. நம்ம போறது எதுல போறோம்? இல்லையா? அப்ப அந்த வெஜிடேரியன்லயும் அவ்ளோ சக்தி இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த உடல் வந்து ஒரு அழியக்கூடிய உடல். வெஜிடேரியன்லயும் நெறைய எல்லா எனர்ஜியும் இருக்கு. அதையும் மீறி நமக்கு தியான சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் வரணும். அப்படி வரும்பொழுது நம் உலகமே கண்டிப்பாக சைவமாக மாறும். எஸ். எஸ் மேடம். வெஜிடேரியன் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு கிடையாது. என்னையிலிருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார்ன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது மறைஞ்சிட்டு செய்யுளா பாடமா படிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய பாடங்கள் எல்லாமே வந்துட்டு திரும்ப வரணும். அ உயிர்கள் அப்படிங்கிறது நம்மள மாதிரி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். மேடம் நீங்க வந்துட்டு நெறைய டூர் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க இல்லையா? அங்க போகும்போது, இங்கெல்லாம் தியானம் தெரியணும், எல்லாருமே தியானியா மாறணும், அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்ச இடங்கள் எது எது? இல்ல நெறைய நெறைய வெளிநாடுகளுக்கு நெறைய போயிருக்கோம். அப்போ வந்து நெறைய போற இடங்கள்ல கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க குரூப் வர்றவங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம பெருசா ஒண்ணும் சொல்றது தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சைனாலாம் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் தியானம் நெறைய வரணும். இன்னும் கொஞ்சம் வந்து வெஜிடேரியனா எல்லாம் நெறைய சாப்பிடுறாங்க. நான்வெஜ்ஜ தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் சாப்பிடுறாங்க. அங்க அந்த தியானத்தெல்லாம் நெறைய கண்டிப்பா கொண்டு போணும். ஏன்னா நெறைய புத்தா டெம்பிள் நெறைய இருக்காங்க. அவங்க அதுலயும் இருக்காங்க. ஆனா இதையும் சாப்பிடுறாங்க. அதனால வந்து ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நான்வெஜ் ஜாஸ்தியா இருக்கு. அந்த தாய்லாந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அங்கெல்லாம் தியானம்ன்றது கண்டிப்பாக போகணும். கண்டிப்பா போய் சேரணும். நான் வந்து அந்த இடத்துலலாம் போனேன்னா, அங்க உட்கார்ந்து நெறைய தியானம் பண்ணுவேன் நானு. எங்க கூட குரூப்ல வர்றவங்களுக்கும் அந்த போம்போது அவங்க கிட்ட குரூப் மெடிடேஷன் சொல்லிட்டு மெடிடேஷன பத்தி அவங்க எல்லாரும் ஆச்சரியம் இந்த வாட்டி கூட சைனா போம்போது எங்க குரூப் வந்தாங்க. அத்தன பேருக்கும் நான் வந்து ஏதாவது பேசணும்னு சொல்லும்போது தியானத்த தான் சொல்லிக் குடுத்து, நம்ம தியான பேம்ப்ளெட் குடுத்து, அவங்க வந்து திருப்பி வந்து கனெக்ஷன்ல இருக்காங்க அவங்க. தியானம் கத்துக்கிறதுக்கு. அது மாரி எங்க போனாலும் நமக்கு வேற எதுவும் பேசவே வரல. இப்ப தியானத்த சொல்லணும், வெஜிடேரியன் சொல்லணும், பிரமிட் எனர்ஜி சொல்லணும். இதுதான் தோணிக்கிட்டு இருக்கு. எஸ், எஸ் மேடம். ஏன் நான் இந்த கேள்விய கேட்டேன்னா, ம அ பத்ரி சார் சொன்ன ஒரு விஷயம், மாஸ்டர்ஸ் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எண்ணங்களுக்கு வந்துட்டு சக்தி உண்டு. ஸோ இந்த நேரத்துல பத்ரி சாரோட முக்கியமான கனவு என்ன அப்படின்னா, சைவ உலகம். ஸோ இந்த உலகம் முழுக்க வந்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் நினைக்கலாம் மாஸ்டர்ஸ். எல்லாருமே வந்துட்டு சைவ உணவுக்கு மாறணும். எல்லாருமே தியானி ஆகணும். எல்லாருமே ஆத்ம ஞானத்த அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உங்களுடைய எண்ணங்கள்ல இத பலமா வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இத கேட்டேன் மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். அடுத்து மேடம் நீங்க வந்துட்டு, ஆம் இப்ப நீங்க பத்ரி சாரோட விஷயங்கள்ல எத அதிகமா உணர்ந்திருக்கீங்க? எத நீங்க அதிகமா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? இப்போ நம்ம இப்ப தியான பிரபஞ்சத்துல பின்னாடி இருக்கும் 18 பிரின்சிபல்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த 18 பிரின்சிபல்ஸ் வந்து எல்லாமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அந்த நம்ம பத்ரிஜி சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா ஃபாலோ பண்றோம் நம்ம எல்லாமே. ஆனாலும் அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படின்ற ஒரு குட்டி குட்டி நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த டைம் அப்படின்றது காலம் வந்து பொன் போன்றது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் பொன் இல்லாம இருக்கலாம். காலம் உயிர் போன்றது அப்படிம்பேன். போனால் வராதது அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த காலத்தை எப்படி நம்ம இது பண்ணணும்? அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் நிச்சயமா வந்து ஃபாலோ பண்ண முடியுது. அந்த காலத்த நம்ம வந்து விரயம் பண்றோமா? செலவழிக்கிறோமா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. செலவழிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நல்ல புக்ஸ் படிக்கலாம். அந்த நேரத்துல தியானம் பண்ணலாம். மூவிஸ் கூட பாருங்க. அவர் சொல்றது அப்படிதான். நல்ல நல்ல மூவிஸ் பாருங்க. கிரிக்கெட் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் பாருங்க. யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க. அட் த சேம் டைம் நம்ம உட்கார்ந்து காசிப்ஸ் இது வந்து நெறைய 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 மாற்றங்கள் அது மாரி நான் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நான் ஃபாலோ பண்றேன். ஒருத்தரோட யார் வாழ்க்கையிலயும் நம்மளது கிடையாது. அவங்க வாழ்க்கையில போய் தலையிடாமை அந்த மாரி மாற்றங்கள் குடும்பத்திலேயே நெறைய வந்திருக்கு. ஏன்னா, நான் வந்து எதையாவது கேட்டுட்டே இருப்பேன் என் பொண்ணுகிட்ட. அது "நீ இப்படி செய்யாத, அப்படி செய்யாத" இந்த மாரி விஷயங்கள். இது எல்லாமே ஒரு மாற்றம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, குடும்பத்தில அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது. இது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா, முக்கியமானது நான் இன்டர்ஃபியரன்ஸ். அந்த அவங்க அவங்களோட லைஃப். நம்ம ஒரு வயசு வரைக்கும் வளர்த்து விட்டாச்சுன்னு சொன்னா,
அது அவங்களோட விஷயம். அவங்க இதுல திருப்பி திருப்பி நம்ம அதுக்கு எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. சஜஷன் கேட்டா குடுக்கலாமே தவிர, அவங்களோட விஷயம் அந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ் நெறைய நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது கண்டிப்பா. அதுக்கப்புறம் பக்தி மார்க்கம். இது வந்து நம்ம வச்ச சிலைகள், நம்ம வச்சு எதுக்கு அதுக்கு கோரிக்கைகள், வேண்டுதல்கள் தேவையில்லைன்றது கண்டிப்பா நான் எந்த இதுவும் இல்லவே இல்ல. கோவில்களுக்கு போனா கூட கண்ண மூடி நான் வந்து தியானத்த தான் பண்றேனே தவிர, இன்னொன்னு வந்து எனக்கு என்ன கேட்பேன்னு சொன்னா, அந்த அவங்களும் ஒரு மாஸ்டர்ஸ் தானே அந்த அந்த கடவுள்களும். எனக்கு இன்னும் நெறைய பேருக்கு நான் தியானத்த சொல்லி தரணும். எங்க வீட்டு பிரமிட்ல நெறைய பேர் வரணும். ஒரு சுத்தி இருக்கிற வந்து நெறைய ஷாப்ஸ் நான்வெஜ் ஷாப் எல்லாம் வெஜிடேரியனா மாறணும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு தியானத்த தான் நான் பண்ணுவேன் நான் கண்டிப்பா. அதனால இது எல்லாமே நான் பத்ரிஜி சொன்னது ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றேன் கண்டிப்பா. எஸ் மேடம். எஸ். கண்டிப்பா. நான் இன்டர்ஃபரன்ஸ். அது வந்துட்டு யாரோட விஷயத்தில நாம தலையிடக்கூடாது. நம்ம சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சத சொல்லலாமே தவிர, அவங்களுடைய வாழ்க்கைய இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம தீர்மானம் பண்ணக்கூடாது. ஏன்னா, எல்லாருமே மிகச்சிறந்த, உயர்ந்த மாஸ்டர்கள் இங்க இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ, அவங்கவங்க வாழ்க்கைய அவங்களால டிசைட் பண்ண முடியும். சூப்பர் மேடம். தேங்க் யூ. ஆ இன்னைக்கு குரு பௌர்ணமி இருக்கு இல்லைங்களா? குரு பௌர்ணமிய பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா மேடம். குரு பூர்ணிமா அப்படின்னு சொன்னா, குருவுக்கு நமக்கு வந்து நமக்கு ஒரு பிரணாம் பண்றது. அதுக்கப்புறம் குருவுக்கு வந்து ஒரு மரியாதை. இல்லையா நமக்கு எல்லாருமே குருக்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் குரு யாரு? எல்லாருக்கும் கேட்டா, கண்டிப்பா அவங்களுடைய அம்மா, அப்பா தான். ஏன்னா, அந்த அம்மா, அப்பா தான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வந்தனம், ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி செலுத்தணும்னா, அதுவும் ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு எல்லாம் நமக்கு கத்துக் குடுத்தவங்க அத்தன பேரும் குருக்கள் தான். சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல விஷயங்களும் கத்துப்போம். அப்புறமா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒருத்தர பார்த்து ஒரு திருடனே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஐய்யய்யோ! இவன் என்ன கெட்டவனா இருக்கான் அப்படின்னு சொன்னா, நமக்கு எது வேண்டாம் நமக்கு வேண்டியத கத்துக் குடுக்கிறவங்களுக்கும் குரு தான். நமக்கு வந்து நம்ம இவங்க கிட்டேருந்து இந்த மாரி விஷயங்கள் நமக்கு வந்துரக்கூடாதுன்னு சொல்லி கத்துக்கிறோம் பாருங்க. அவங்களும் குரு தான். அவங்க கிட்டேருந்து ஐயோ! இவன் இவ்வளவு மோசமான இவன் மாரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு கத்துக்கிறோம் பாருங்க. அதனால அவங்களும் குரு தான். கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இருட்டு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னு கேட்டா இருளை போக்குபவர். அப்ப என்ன குரு அப்படின்னா இருளை போக்குபவர். அந்த இருள் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம வந்து என்ன பண்ணோம் நமக்கு பௌர்ணமி அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் நினைக்கிறது நிலா. வெளிச்சம் இப்படிதான் நினைப்போம். ஆனா அந்த வெளிச்சம் வந்து வெளியில இருக்கிறது. நமக்குள்ள நமக்குள்ள வந்து என்ன இருக்கிற இருள் நமக்குள்ள என்ன இருள் இருக்கு? நம்ம வெளிச்சமா இருக்கணுமா? இத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்றது தான் குரு பூர்ணிமா. அப்படின்னு வந்து குரு பூர்ணிமா நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வேதவியாசர் மகாபாரதம் சொல்ல சொல்ல விநாயகர் வந்து எழுதின நாள் அப்படின்றதும் விநாயகர் அவர் கைப்பட எழுதின மகாபாரதம் வேதவியாசர் எழுதினது. அதனால அதுவும் குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த ஆடி மாசம் வர்ற பௌர்ணமி தினத்த குரு பூர்ணிமாவாக ஏன் கொண்டாடுறோம்? அப்படின்னு சொன்னா, குருக்களுக்கு வந்தனம் செய்யறது. அது மாரி இந்த வேதவியாசர் எழுதினதுனாலயும் அப்படின்றது சொல்லலாம். ஆனா, அதுக்கப்புறம் வந்து என்ன நெறைய வந்து குரு அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னு சொன்னா, பாரத்தை சுமப்பவர் அப்படின்னு பலதரப்பட்ட மனுஷங்க இருக்காங்க. ஆனாலும் பர்ட்டிகுலரா நம்ம ஒரு குரு அப்படின்னா, அந்த குரு வந்து என்ன பலமானவர் அப்படின்னா, எதுல பலமானவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னன்னு கேட்டா, ஞானத்துல பலமானவர், ஆத்ம சக்தியில பலமானவர், அதுக்கப்புறம் அந்த புத்தியில் பலமானவர். இன்னொன்னு வந்து எல்லோரையும் எல்லோரையும் சமமாக பார்ப்பவர்கள். என்னன்னு கேட்டா, எல்லோரையும்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நமக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நான் எத்தன வாட்டி சொன்னாலும் இவங்க கேட்கறது இல்ல அப்படின்னா, நம்ம சொல்றது தான் இது அப்படின்னு. ஆனா குருவானவர் என்னன்னு கேட்டா, நம்ம பத்திரிஜியே எடுத்துக்கோங்க. எல்லாரையும் நீ ஆசானாக இரு அப்படின்னு தான் சொன்னாரு. ஒரு நாள் கத்துக்கிட்டா அடுத்த நாள் நீ குரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது மாரி எல்லாருடைய கோணத்திலயும் ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையில பண்ணாரு? அவர் எத மாத்திக்கணும் அப்படின்னு வழிநடத்தி செல்றார். அந்த வழிநடத்தி செல்றது அப்படின்னு சொல்றது நம்ம அத புடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா, எவ்வளவு வந்து அற்புதமான குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னா அத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அப்படின்றது. அது மாரி என்ன செயல்கள் செய்யணும்னாலும்,
எந்த செயல்கள் செய்யனாலும் நீ செய், உன்னால முடியும். இப்ப நம்ம வந்து உண்மையிலேயே யோசிச்சு பாருங்களேன். உங்களால முடியும், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எத்தன குருக்களுக்கு நான் நன்றி சொல்லணும் இல்லையா? அந்த மாரி அந்த குருன்றவர் வந்து அந்த மாதிரி. அதனால வந்து அந்த குரு பூர்ணிமா நாள்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாணவர்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு சொல்லுவாங்க இல்லையா? நாம அதான் என்ன பண்ணுவோம் நம்ம வியாழக்கிழமையானா நம்ம தட்சிணாமூர்த்திக்கு போய் விளக்கு போடணும், சுத்தணும் இப்படிதான் அது கிடையாது. அவர்கிட்ட இருக்க ஞானத்த வாங்கிக்கணும். அங்க உட்கார்ந்து தியானத்த பண்ணணும் வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மாரி ஒரு மாறுதல்கள் கண்டிப்பாக வரணும். கோவிலுக்கு போனா என்ன பண்ணணும்னா, அங்க ஏன் சொல்றோம்? அங்க ஒரு எனர்ஜி எத்தனையோ குருமார்கள் அங்க வந்திருப்பாங்க. எத்தனையோ பேரோட எனர்ஜி அந்த இடத்துல இருந்திருக்கும். நம்ம வந்து அத்தனை பேர்கிட்ட இருந்து அந்த ஞானத்த வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு நம்ம வந்து இதா இருக்கணும். நமக்கு வந்து தேடணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம குரு வந்து ஒரு குரு கண்ணு முன்னாடி நிப்பாரு. கண்டிப்பாக நம்ம வந்து ஆனாலும் என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு நல்ல ஒரு குருவ தேடி போணும். ஏன்னா, இப்ப இப்ப நெறைய பேரு நான் தான் குரு, நான் தான் கிரேட்டு, நான் தான் இது நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம தேடி போற விஷயம் எப்படி இருக்கணும்? அப்படி சொன்னா நல்ல ஒரு குருவ தேடி போகணும். நல்ல ஒரு குரு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பத்ரிஜி போல ஒரு குரு கிட்ட நம்ம இருந்திருக்கோம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? நெறைய தியானம். தொடர்ந்து, தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டா, சைவ உணவா ஃபர்ஸ்ட்டு சைவ உணவா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து லிக்விட் ஃபுட்டு, லைட் ஃபுட்டு ஏன்னா இன்னைக்கு எனர்ஜியே ஜாஸ்தியா இருக்கும். இந்த பௌர்ணமி நாள்ல எனர்ஜின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். முடிஞ்சவங்க வந்து நேச்சரோட உட்கார்ந்து, நல்ல பௌர்ணமி நல்ல ஒரு மாடியில போய் அந்த நிலவு கிட்ட உட்கார்ந்து நெறைய நேரம் டெய்லி தான் நமக்கு எல்லாருக்கும் ரொட்டீன் ஒர்க் எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நமக்காக, நம்மளுடைய ஆன்மாவிற்காக, நம்மளுடைய ஆன்ம திருப்திக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த நிலா வெளிச்சத்துல இன்னொன்னு நெறைய நேரம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, மௌனம் இருக்கலாம். நெறைய நேரம் பேச வேண்டாம். தேவைன்னா ஒரு 2 வார்த்தை. இல்லன்னா நம்ம பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டு, நாம் நம்மளுடைய ஆன்மா இதனோட நம்ம இணைந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எனர்ஜி இந்த பௌர்ணமி எனர்ஜி என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து இவ்வளவு தியானம் பண்றோம். எவ்வளவு அது அந்த எனர்ஜிலேருந்து நம்ம இறங்கவே கூடாது கண்டிப்பா. கண்டிப்பா இறங்கக்கூடாது. ஏன்னா, இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு கோபமோ ஏன்னு கேட்டா, ஒரு கோபம்ன்றது நம்ம யார் மேல எரிச்சல், கோபம் இதெல்லாம் பட என்ன ஆகும்னா, நம்ம எனர்ஜி கம்மியாயிட்டு இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, நம்ம பழையபடி நம்ம ஆர்கன்ஸ் வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆகுமாம். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த தேகமே தேவாலயம் சொல்லும்பொழுது, அந்த தேகம் நமக்கு இவ்வளவு அழகா கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம இத்தன பேர் கேட்கிறோம். நல்ல கண்கள் நல்லா இருக்கு, கைகள் நல்லா இருக்கு, கால்கள் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எந்த குறைகளும் நமக்கு இல்லாதப்பவே ஏதோ ஒரு குறைய தேடி தேடி எதிர்பார்த்து நம்ம உடனே பௌர்ணமின்னா என்ன பண்ணுவோம்னா, கோவிலுக்கு போணும், விளக்கேத்தணும். ஏன்னு கேட்டா, கோவில் அப்படின்னு சொன்னாலே நீங்க உள்ளுக்குள்ள போங்க. கோரிக்கைகள பலி குடுத்துட்டு உள்ள போ. இதுதான் அங்க நம்ம வந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே போகாதீங்க. ஏன்னா நமக்கு எப்ப பாரு எது குடுத்தாலும் ஒரு 10 விஷயம் இருக்கும். 9 10 நல்ல விஷயங்கள், 9 விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? 10வது ஏன் கிடைக்கல? அப்படின்னு தான் கொஸ்டின் போடுவாங்க. கிடைச்ச 9க்கு நன்றி சொல்றோமா? அப்படின்னு. ஏன் நமக்கு நெறைய கிடைச்சிருக்கு. அத நல்ல விஷயத்துல நம்ம உபயோகப்படுத்துறோமா? அப்படின்ற ஒரு நம்ம பார்க்கும் பொழுது, நெறைய தியானம், புக்ஸ் படிங்க, நெறைய தியானம் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்ன்னு சொன்னா, பார்க்காத குருமார்கள்ன்னு இருக்காங்க. நம்ம பத்ரிஜி நம்ம பார்த்திருக்கோம். பார்க்காத குருமார்கள், சூட்சும குருமார்கள். நான் நெறைய ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரு, முகமது நபி இருக்கிறாரு, புத்தர், மகாவீரர் எத்தன பேர் இருக்காங்க. நம்ப ரெடியா இருந்தோம்னா, அவங்க அந்த குருக்கள் எல்லாம் கூட நமக்கு வந்து ஹெல்ப் உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ப தான் ஏன்னா சிஷ்யன் ரெடியா இருக்கும்பொழுது, குரு கண் முன்னாடி வந்து நிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மாரி குருமார்களுக்கும் நம்ம வந்து தியானத்துல உட்கார்ந்து, அவங்க நம்ம கூடயே இருக்காங்க. நமக்கு வந்து யார் யார் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணாலும் ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பாக அந்த குருமார்கள் இருக்காங்க. அந்த குருமார்களையும் நம்ம வந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உடனே படத்த வச்சு, அவங்களுக்கு அந்த பொட்டு வச்சு, குங்குமம் வச்சு, புத்தர் படத்துக்காகட்டும், இயேசு படத்துக்காகட்டும், மற்ற படத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் பொட்டு வச்சு பூஜை பண்ணி நெறைய இன்னைக்கு நான் வீடு பெருக்கிறேன், இத உடைக்கிறேன். இந்த மாரி நம்ம அவுட்டர்லயே செஞ்சுட்டு இருக்கோம். இன்னர்ல நீ என்ன செய்யற? அவங்க அதை எதிர்பார்க்கலை. எந்த மகான்களும் அவங்கள பூஜை பண்றத அவங்க ஏத்துக்கவே இல்ல. அவங்க சொல்றத நம்ம அதனால தான் சுவாத்தியாயம்ன்னு சொல்றோம். ஏன் புக் படிக்கணும்னு சொல்றேன்னா, மகான்களோட சரித்திரத்த படிக்கும்பொழுது, அதுல இருக்க விஷயங்கள நம்ம எடுத்துக்கிட்டோமா? அவங்க சொல்றத நம்ம ஃபாலோ பண்றோமா?
இதுதான் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய நமக்கு வந்து அந்த ஒரு அவங்களுடைய செய்ய வேண்டிய நல்ல விஷயம் என்னன்னா ஏன்னு கேட்டா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதையே நம்ம எப்ப பாரு நம்ம வந்து ஒவ்வொரு மகான்களையும் நம்ம வந்து அவங்களே படிச்சுன்னு போய் நாமளும் எல்லாரும் அது மாதிரி ஆகலாம். நாமளும் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரா ஆகலாம். நாமளும் ஒரு திருவள்ளுவரா ஆகலாம். நம்மளும் புத்தரா ஆகலாம். எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்ன பாதையை வழிகாட்டிட்டாங்க. அந்த பாதையை நம்ம புடிச்சுக்கணும். இந்த பாதைய புடிச்சுக்கிட்டு நம்ம நெறைய தொடர்ந்து தியானம் அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்டா, "நீ காட்டிய பாதையில நான் போறேன். ஏன்னா நீ வழிகாட்டிட்ட எங்களுக்கு. அந்த ஞானத்த நான் எடுத்துக்கிறேன். நம்மளுடைய உடல்ல இருக்க அத்தனை உறுப்புகளும், நான் என்னால கையால என்ன முடியுமோ, நான் வந்து செய்யறேன். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கால்களால என்ன பண்றேன்னா, நெறைய இடங்களுக்கு போய் தியானத்த சொல்லி தரேன். வாயால என்ன பண்றேன்னு சொன்னா, தியானத்த பத்தி நெறைய பேர்கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் நெறைய பேர்கிட்ட சொல்றேன். சைவத்த பத்தி பேசுறேன். ஏன்னா பேச்சு அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, அதி அற்புதமாக இருக்கணும். வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து ஏன்னா ஒவ்வொரு உறுப்புமே என்ன இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நம்ம குடுத்துருக்கோம்னா, இதுக்கே நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்ப நம்ம வந்து திருப்பி தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத விஷயங்கள், நம்ம வந்து பேசுற வார்த்தை வந்து எப்பயுமே யுக்த பாஷா பத்ரிஜி சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டா, சரியான பேச்சா இருக்கணும். மித பாஷான்னா நெறைய கம்மியா பேசணும். இவ்வளோ ஒரு இடத்துக்கு லெக்சர் மாரி குடுக்காம, நம்ம போறது சொல்றது ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிர்பாஷான்னா மௌனம். மௌனம் எப்படி இருக்கணும்? மனச நீ காலியா வச்சுக்கோ. எண்ணமற்ற நிலைக்கு போ. அந்த எண்ணமற்ற நிலைக்கு போக, 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 போக என்ன ஆகும்னா, எப்பயுமே நிகழ்காலத்துல இருப்போம். அந்த நம்ம நம்ம குருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொன்னா, இதுதான் என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாத்தையுமே நமக்கு வந்து குரு பூர்ணிமா நாள்ல நம்மளுடைய எல்லாத்தையுமே அந்த குருக்களுக்கு அர்ப்பணம் செய்யணும். என்னன்னு கேட்டா, நம்மளுடைய சரீரம், மனம், புத்தி எல்லாமே அர்ப்பணம் செஞ்சுட்டு, மனச காலியா வச்சுட்டு, தியானத்த நம்ம சொல்லி, சொல்லி செய்யும்பொழுது என்னன்னு கேட்டா, நாம் அர்ப்பணம் செய்யறதுக்கு தயாரா இருப்போம். கண்டிப்பாக இந்த நாள்ல நம்ம என்ன வச்சுக்கணும்னு கேட்டா, அந்த குருவ நம்மளுடைய அந்த குருவை நம்மளுடைய அவர்கிட்ட இருக்க ஆத்ம பலம். அவங்கெல்லாம் அந்த மாரி ஒரு ஆன்ம பலம் இருந்ததுனால தான் குருவானாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தரும் குருவாகலாம். கண்டிப்பாக குருவாக முடியும். அப்பதான் என்ன ஆகும்? நம்ம கடமைய நம்ம நல்லா செஞ்சுட்டோம். நம்ம வந்தோம். வந்த பர்ப்பஸ் என்ன? எதுக்காக வந்தோம்? ஏன் வந்தோம்? என்ன பண்ணோம்? நம்ம பாட்டுக்கு வந்தோம், போனோம். திருப்பி வளர்ந்தோம், போனோம்னு இல்லாம, வந்த பர்ப்பஸ் என்ன? அத நல்லபடியா முடிக்கணும். வந்த பர்ப்பஸ் என்ன? நல்ல விஷயங்கள. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பத்ரிஜி சொன்னதுதான் திருப்பி திருப்பியும். ஒரு குருக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, தியானம் வந்து தியானம் கத்துக்கணும், தியானம் செய்யணும், தியானம் சொல்லி தரணும், தியானம் பிரச்சாரம் பண்ணணும். இது எல்லாமே தொடர்ந்து செய்ய, செய்ய, செய்ய உலகமே பத்ரிஜி சொன்ன மாரி, உலகமே வந்து சைவமாக மாறும், உலகமே தியானமாக மாறும், உலகமே வந்து நமக்கு வந்து பிரமிட் எனர்ஜி கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து இந்த குருக்களுக்கு நாம் செய்கின்ற அர்ப்பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுதான் செய்யணும். இது செய்யும் பொழுது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நீங்க ஒரு சாப்பாடு வாங்கி குடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயம் தான். ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அப்புறமா நீங்க ஒரு வஸ்திர தானம் அப்படிம்பாங்க. ஏதோ ட்ரெஸ் வாங்கி குடுங்க. ஒரு 3 மாசம், 4 மாசம் அது கிழிஞ்சு போயிடும். படிப்பு சொல்லிக் குடுங்க. அது கண்டிப்பா நல்ல விஷயம் தான். ஆனா, இந்த இந்த படிப்பு சொல்லிக் குடுக்கும்பொழுது, ஆனா தியானம்ன்றது சொல்லிக் குடுக்கும்போது, அவனுக்கு இந்த ஜென்மம் இல்ல. வரப்போற அத்தன ஜென்மங்களுக்கும் அது துணையாக இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கும் இந்த தியானத்த நம்மளுடைய ஆனாபானசதி தியானத்த தொடர்ந்து செய்ய சொல்லி, சொல்லி, சொல்லி குடுக்க, குடுக்க, குடுக்க சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்த நிலை. இந்த பேரானந்த நிலை நமக்கு கிடைக்கணுமா? வேணாமா? சொல்லுங்க. நம்மளும் அப்படித்தானே இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு மகிழ்ச்சி வேணும். எப்படி கிடைக்கும்? சின்ன சின்ன விஷயங்களுக்காக இல்ல. அந்த பேரானந்த நிலை வரணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து தியானம் செய்யணும். தொடர்ந்து நெறைய பேருக்கு இது எல்லாம் தான் இந்த குரு பூர்ணிமானால நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். சங்கல்ப சக்தின்றது அது ரொம்ப அப்படி ஒரு சக்தியா இருக்கும். இந்த சங்கல்பம் எப்படி இருக்கணும்னா, நல்ல விஷயத்துக்கு இருக்கணும். நான் வீடு கட்டணும், அது வாங்கணும், கார் வாங்கணும். இந்த மாரி சங்கல்பங்கள் எல்லாமே விட்டுட்டு தான் போறோம். நம்ம வந்து எதையும் எடுத்துட்டு போறதில்ல. இருக்கட்டும். எல்லாமே பத்ரிஜி சொன்னது வாழ்க்கை வந்து கொண்டாட்டமா இருக்கணும், செலிப்ரேஷனா இருக்கணும், கோலாகலமா இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக என்ன செய்யறோம்? அப்படின்றத ஒரு புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த குரு பூர்ணிமா நாள்ல நெறைய நேரம் தியானம் பண்ணலாம். நெறைய மௌனம் இருக்கலாம். நெறைய நீராகாரம் எடுத்துக்கலாம். நல்ல எனர்ஜிய நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இதுதான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்லணும்னு நெனச்சேன். தேங்க் யூ சோ மச் மேடம். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ.